ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சுகம், நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்ல பேசிக் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில நாங்கள் முதலாவதாக பார்த்த நாங்கள் துண்டு தையலை நாங்கள் நிறைய வகைகள் நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் நாங்கள் என்னென்ன பேர்களால நாங்கள் அதை சொல்லுவோம், அதே நேரம் வந்து அந்த ஸ்டிச்சிங் நாங்கள் எவ்வாறு தைக்கணும்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல மிகவும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். அதே நேரம் வந்து நோட்ஸ்களும் தந்திருக்கிறேன். அதாவது மிஷின் பாகங்கள் நாங்கள் மிஷின்ல எப்படி தைப்போம்னு சொல்லி எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வட்டம், சதுரம், முக்கோண விதிகள் எல்லாம் அந்த கோணர்கள் எல்லாம் நாங்கள் எப்படி தைக்கிறோம்னு சொல்லி தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். மூன்றாவதாக இப்ப நாங்க தைச்சு கொண்டிருக்கிற பகுதி வந்து அதாவது குழந்தைகளுக்குரிய ஆடைகள். குழந்தைகளுக்குரிய ஆடைகளை நாங்கள் நிறைய பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கும் நாங்கள் குழந்தைகளுக்குரிய ஆடைகள் தான் பார்க்க போறோம். என்னுடைய இந்த பிஎஸ் பிளாக்கு புதிதாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்றேன். அது மட்டும் இல்ல, கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில் இது அவர்களுக்கு பிரயோசனமான ஒரு கிளாஸாக இருக்கும் என்று நான் நம்புறேன் 100% காரணம் வந்து நாங்க பார்க்க போறது குழந்தைகளுக்குரிய ஆடைகள்ல, அதாவது பாவாடை சட்டை. இது வந்து பிறந்த குழந்தைக்குரிய பாவாடை சட்டை. அவங்க இந்த மேல் சட்டை, அதாவது மேலுக்கு இப்படி கோட் மாதிரி வருது, இந்த மாடல் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆரி ஒர்க் செய்வார்கள். நான் தச்சு போட்டு கொடுக்க வேண்டியது, அவர்கள் ஆரி ஒர்க் செய்வார்கள். அதாவது ஸ்லீவ் வந்து பஃப் கை வந்து வாருங்க பார்க்கலாம் எப்படி நாங்கள் இதுக்கு கட்டிங் எடுக்க போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இனி அளவீடுகள் எடுப்போம். அதாவது இந்த மேல் பகுதியின் அளவீடுகள் தான் பார்க்க போறோம். பாருங்க பார்க்கலாம். அதுல நான் எடுத்திருக்கிறேன் 24 சென்டிமீட்டர் நீளம். அகலம் நான் எடுத்திருக்கிறேன், அகலம் வந்து 54 சென்டிமீட்டர் அகலம். இனி நாங்கள் வந்து இதை வந்து இப்படி நடுவாக நாங்கள் முதல் மடிப்போம். அதாவது முதல் வந்து நாங்கள் இதுல சரிசமனாக மடிப்போம். மடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்ப நாங்கள் சரிசமனாக இதுல மடிச்சாச்சு. மடிச்ச பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் இதுல திரும்ப முறுக்கா மடிக்கணும். மடிக்க நீங்க கவனிக்கணும். இந்த நாங்க முதல் மடிச்ச இந்த சைட்டு பகுதி, அதாவது இது உரல் பகுதின்னு சொல்லுவார்கள். இந்த பகுதியின் 1 இன்ச்சி இல்லாடி அதாவது 1 சென்டிமீட்டர் பகுதியில நீங்கள் விட்டுட்டு தான் நீங்க இதுல மடிக்கணும். இதை வந்து நாங்கள் இதுல மார்க் பண்ணுவோம். அப்போதான் உங்களுக்கு விளங்கும். இது வந்து நாங்கள் பின்னுக்கு ஓப்பன் வரப்போகுது. இது வந்து பின் ஓப்பன் வரப்போகுது. இந்த ஓப்பன் வாரை வளாத்தையும் நான் இப்ப அதாவது வெளியில விட்டது. இது வந்து மடிப்புக்குள்ள போகும். ஓப்பன் நாங்க மடிச்சு தைக்க, அதாவது இதுல நாங்க பேண்டு பொருத்துவோம். இந்த ஓப்பனுக்கு நாங்க பேண்டு பொருத்துவோம். அந்த பொருத்துறதுக்குள்ள இந்த பகுதி போகும், இந்த 1 சென்டிமீட்டர் பகுதி. நாங்க இதுல இருந்துதான் நாங்க இனி அளவு எடுக்கணும். பாருங்கள் பார்க்கலாம். பகுதியில இருந்தா நாங்கள் அளவு எடுக்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த நடுப்பகுதி, இது வந்து முன் பகுதிக்கு வரப்போகுது, இது பின் பகுதிக்கு வரப்போகுது. பாருங்கள் பார்க்கலாம். இது ஷோல்டர் நீளம் வந்து 18 சென்டிமீட்டர். 18 சென்டிமீட்டரை நீங்கள் 2ஆல நீங்க டிவைட் பண்ணணும். 18 சென்டிமீட்டரை நீங்க 2ஆல டிவைட் பண்ணினா, அதாவது உங்களுடைய குழந்தையோட ஷோல்டரை நீங்கள் 2ஆல எடுத்து போட்டு 2ஆல டிவைட் பண்ணி போட்டு எடுக்கலாம். பாருங்கள் இப்ப பார்க்கலாம். அதாவது இந்த பட்டு பாவாடை சட்டைக்குரிய ஷோல்டரை பார்க்கலாம். அதாவது 18 சென்டிமீட்டரை நான் வந்து 2ஆல டிவைட் பண்ணி போட்டு இதுல நாங்கள் மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த ஷோல்டர் தைக்கிறதுக்கு அதாவது ஒரு சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன். 1 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஷோல்டர் நாங்க தச்சு முடிஞ்ச பிறகு இந்த ஷோல்டர் இருக்க போது தச்சு முடிஞ்ச பிறகு இந்த ஷோல்டரின் அளவு வந்து அதாவது 4 சென்டிமீட்டர், அதாவது சின்ன குட்டியாக தந்துட போது. மற்றது வந்து கழுத்து அளக்க போது 4 சென்டிமீட்டர். அதுக்கு பிறகு 1 சென்டிமீட்டர் இங்கால தையலுக்கு நாங்க எடுக்கிறோம். பாருங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்க வந்து இதுல இருந்து கழுத்து நீளம் எடுக்க போறோம். குழந்தையோட கழுத்து நீளம். இதுல வந்து மேலுக்கு 1 சென்டிமீட்டர் அளவு நாங்க சீம் பகுதி எடுக்கிறோம் தையலுக்கு. அதுக்கு பிறகு அதாவது தச்சு அதாவது மீட்டர் சீம் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு அதுல இருந்து நாங்க கழுத்து நீளம் எடுக்கணும். கழுத்து நீளம் வந்து இதுல நான் வந்து அதாவது 4 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 4 சென்டிமீட்டர் எடுத்துட்டு நாங்கள் இதில் வந்து 4.25 சென்டிமீட்டர் 3.25 சென்டிமீட்டர் அகலம் எடுக்கிறேன். இதுல வந்து நான் வட்ட கழுத்தாக எடுக்க போறேன். இதுல இருந்து 1/2 சென்டிமீட்டர் முன்னுக்காக நாங்கள் எடுத்துட்டு இதுல இருந்து வளைவு கீவு. அடுத்ததாக ஆம்கோல் நாங்கள் எடுக்க வரும். ஆம்கோலை பாப்பீங்கன்னா இதுல இருந்து நாங்கள் அதாவது 6 சென்டிமீட்டர் நாங்கள் எடுக்கிறோம். 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நேர்கோடு மார்பு அகலம். மார்பு அகலம் அதாவது மார்பு அகலம் வந்து 40 சென்டிமீட்டர் எடுத்திருக்கிறோம். 40 சென்டிமீட்டர் நான் இதுல வந்து அதாவது 4ஆக டிவைட் பண்ணி ஒரு சைட்டுக்கு, அதாவது ஒரு மார்பு சைட்டுக்கு 10 சென்டிமீட்டர் படி வரும். இதுல நான் வந்து அதையும் எல்லாம் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் அதாவது சீம் பகுதி விடுறேன். சீம் பகுதி வந்து நான் இதுல 1 இன்ச்சி விடுறேன். இனி நாங்கள் வந்து இதுல நேர்கோடு கீறவணும். இப்ப நான் வந்து சீம் பகுதியும் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இதுல நாங்கள் வந்து வளைவு கீவு நாங்கள் கீறவணும். அதாவது லைட்டான ஒரு வளைவு கீவு. அதே நேரம் வந்து பின்பக்கம் முன்பக்கம் சொல்லி இதுல அதாவது ஒரு 1/4 இன்ச்சி நாங்கள் அதாவது ஒரு 1/4 இன்ச்சி சென்டிமீட்டர் நாங்கள் மேலுக்காக விட்டு இதுல வளைவு கீவு, அதாவது வளைவு கீவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள். நாங்கள் இனி வந்து இந்த இடுப்பு சைட்டு நாங்கள் தைக்கும் போது லைட்டாக ஒரு வளைவு சைட் எடுத்து நாங்கள் தைக்க முடியாம வாருங்கள் பார்க்கலாம். இந்த கட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இது வந்து முன்பக்கத்துக்கு வரும், இது பின்பக்கத்துக்கு வரும். பின்பக்க கழுத்து நீளத்தை நீங்க பாப்பீங்கன்னா இதுல இருந்து நான் அதாவது
இதுல நாங்க இப்ப வந்து பின் கழுத்து நீளம் எடுக்க போறோம். பின் கழுத்து நீளம் வந்து இதுல நான் அதாவது 3 சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன். 3 சென்டிமீட்டர் எடுத்து அதுவும் வந்து வட்டமாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம், அதாவது வளைவுக்குவாகத்தான் எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இது வந்து முன்பகுதிக்கு வர போகுது, முன்பகுதிக்கு இப்படித்தான் வர போகுது. இது வந்து பின்பகுதி, பின்பகுதிக்கு வந்து இந்த ஓப்பன் வர போகுது. இது பின்பகுதிக்கு இப்படி வரும், இது முன்பகுதிக்கு வரும். அடுத்ததாக வந்து அவங்க கோட் மாடல் சொன்னவங்க. இது நாங்கள் வந்து கோட் மாடலுக்குரிய பகுதி தான் எடுக்கணும். பாருங்க பார்க்கலாம், கட்டிங்க நாங்கள் இனி கட் பண்ணுவோம், பாருங்க பார்க்கலாம். அடுத்ததாக வந்து அதாவது நாங்கள் ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் வந்து பஃப் கை சொன்னவங்க, சின்ன குட்டியாக பஃப் கை எடுத்து தருவீங்க. இப்போ நாங்கள் வந்து இதை அதாவது இதில் வந்து 7.25 சென்டிமீட்டரும் அகலம் அதே நேரம் நீளம் வந்து 21 சென்டிமீட்டரும் இருக்குது. இதை வந்து நாங்கள் இப்போ 4ஆக மடிக்க போகிறோம். 4ஆக மடிச்சிட்டு இந்த மடித்த பகுதி எங்களை பார்த்தபடி இருக்கணும். இதில் வந்து நாங்கள் சின்ன குட்டியாகத்தான் இதில் எடுக்க போகிறோம் அளவு. அப்போ அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, கணக்க துணி வேணுமென்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதில் வந்து அதாவது நான் நோம்பலாக ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அதாவது இதுல இருந்து நாங்கள் 3 சென்டிமீட்டர் மேலுக்காக எடுக்க வேணும். என்னடா 3 இல்லாட்டி 4 சென்டிமீட்டர் நீங்க எடுக்கலாம். அந்த சுருக்கு எடுக்கிறதுக்கு, அதாவது பஃப் கையண்ட வழியா சுருக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் உயர்த்தி போட்டு நாங்கள் இப்படி வளைவுக்கு எடுத்து நாங்கள் எடுத்து கொண்டு வரும்போது நிறைய சுருக்காக நாங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு சுருக்கு நீங்க கம்மி பண்ணி, அதாவது அந்த பஃப் கை நீங்க அந்த ப்ளீட் வந்து கம்மி பண்ண வேண்டாலும் நீங்க கம்மி பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம். இது சின்ன குட்டியா அந்த பஃப் கை தான் நாங்கள் எடுக்க போறோம், பாருங்க பார்க்கலாம். இப்போ பட்டுப்பாவாடைன்ற ஸ்லீவ் தான் எடுக்க போறோம், பாருங்க பார்க்கலாம். இது வந்து பஃப் கை தைச்சு தர சொன்னவங்க. அப்ப நான் அதுக்கு வந்து அதாவது 5 சென்டிமீட்டர் நான் இதுல மார்க் பண்றேன். 5 சென்டிமீட்டர் நாங்கள் மார்க் பண்ணிட்டு இதில் நான் வந்து நேர்கோடு நான் எடுக்க போறேன். நேர்கோடு எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதுல இருந்து நாங்கள் அதாவது 2 சென்டிமீட்டர் நான் கீழுக்காக பதிச்சு எடுக்க போறேன். இதையும் வந்து நேர்கோடு கீறேன். நேர்கோடு கீறிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுல இருந்து நாங்கள் சிம்பிளாக நாங்கள் எப்படி ஒரு அதாவது ஒரு ஸ்லீவ் நாங்கள் எடுப்போமோ அதே மாதிரி தான் நான் இதுல அதாவது சிம்பிளாக எடுத்து போட்டு தான் நான் பஃப் வந்து எடுக்க போறேன். இதுல இருந்து அரைவாசியாக மடிச்சிட்டு அதாவது இந்த ஸ்லீவின் அதாவது நீளத்திலிருந்து நாங்கள் இதுல அரைவாசியாக மடிச்சிட்டு இந்த நடுவை எடுக்கணும். நடுவு எடுத்துட்டு நாங்கள் அதாவது அதாவது 1 சென்டிமீட்டர் மேலுக்கும் 1 சென்டிமீட்டர் கீழுக்குமாக நாங்கள் இந்த வளைவுக்கு எடுக்க வேணும். அதாவது 1 சென்டிமீட்டர் மேலுக்கு இந்த நடுவு சென்டருக்கு வந்து அப்புறம் 1 சென்டிமீட்டர் இப்படி கீழ் பகுதியாக வந்து இங்க முடியும். அதே நேரம் வந்து இப்ப நாங்கள் அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால் இதுல இருந்து உங்களுக்கு இனிதான் நாங்கள் பஃப்க்கு எடுக்க போறோம். இந்த பஃப் ஃபிளீட்டுக்கு நீங்க நிறைய எடுக்க, அதாவது பஃப் ஃபிளீட் வந்து நிறைய நீங்க எடுக்க வேணும். கொஞ்சம் கூடுதலாக நல்லா பஃபா நல்ல இதாக வேணும்னு சொல்லிட்டோம்னா நீங்க பஃப் சைட்டை நீங்க கூட்ட வேணும். அதே நேரம் உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா நீங்க குறைச்சிருக்கலாம். இதுல நான் வந்து நல்ல ஒரு பஃபா எடுக்க வேணும்ன்றதுக்காண்டி நான் இதுல இருக்கிற துணியின் அளவுக்கே நான் எடுக்க போறேன். இதுல இருந்து அதாவது 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 4.5 சென்டிமீட்டர் நாங்கள் எடுக்க வேணும். அதே நேரம் வந்து இதுல நான் இப்ப இந்த நடு சென்டர் எடுத்ததுல இருந்து இப்படி எல் ஷேப்புக்கு எடுக்க போறேன். எல் ஷேப்புக்கு எடுத்துட்டு இதுல இருந்து தான் இங்கே இப்படி நாங்கள் மேலுக்காக எடுக்கணும். இதுல இருந்து அதாவது இந்த சைட்ல இந்த மேல் பகுதியில இருந்து இப்படி வளைவு, அதாவது வளைவு அந்த மேல் சைட்டுக்கு நாங்கள் கொண்டு போகணும். இதுல வளைவுவாக இப்படி எடுத்து மேலுக்காக இப்படி கொண்டு போய் இங்க முடிக்க வேண்டும். இந்த மேல் பகுதியில இப்படி வளைச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்படி குட்டி குட்டியாக சுருக்குக்குள்ள வரப்போகுது. நாங்கள் இனி கட் பண்ணி போட்டு இருக்கலாம். இந்த நடு சென்டர் பகுதியில இருந்தா நாங்கள் எடுத்தது உங்களுக்கு விளங்கி இருக்க மட்டும் நினைக்கிறேன். நார்மலான ஒரு ஸ்லீவ் நாங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பஃப் வந்து எவ்வளவுக்கு தேவையோ நீங்க அதுக்கு ஏற்றாப்போல் நீங்க எடுக்கலாம். உங்களோட ஸ்லீவின் நீளத்தை முதலிடுங்க. நீளத்துல இருந்து நீங்க அதுக்கு பிறகு மேலுக்கு உங்களோட ஸ்லீவ்ல இருந்து பஃப் மேலுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கு ஏற்றாப்போல் எடுக்கலாம். நார்மலா இது எல்லாருக்குமே இது சரியாக வரும். இந்த அளவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இனி இப்ப நாங்க கட் பண்ணிட்டோம். கட் பண்ணின பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. இந்த பகுதியை நீங்க பாப்பீங்கன்னா அதாவது இதுதான் மேல் பகுதி. மேல் பகுதியில இருந்து நாங்கள் இப்படி சின்ன சின்னனாக இப்படி சுருக்கு எடுத்து கொண்டு வரணும். அதே நேரம் கீழ் பகுதியிலையும் இப்படி சின்ன குட்டி குட்டியாக இந்த சுருக்கு வரும். இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இந்த பஃப் வந்து. உங்கள்ட்ட இந்த பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி நல்லா பஃபா பெருசா வரணுமோ நீங்க அது கேட்டா போல நல்ல பொம்மலா வரணும்னா இருக்கலாம். அதே இது நீங்க சும்மா நார்மலா ஸ்லீவாக ஒரு டண்டு அதாவது சிம்பிளாக வரணும்னா ஒரு டண்டு 3 சுருக்காங்கண்டா நீங்க அது கேட்டா போல நீங்க குறைச்சி நீங்க எடுத்துட்டு சின்னதாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. நாங்கள் இனி வந்து அடுத்ததாக நாங்கள் அதாவது சாரி துணிலாம் நாங்கள் வந்து கட் பண்ணணும். பாருங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த சாரின்ற இந்த border பகுதியை நான் வந்து ஸ்லீவுக்கு எடுக்க போறேன். அதாவது இனி வந்து இந்த மேல் பகுதியில தான் நாங்கள் கட் பண்ணணும்.
இந்த பகுதியை எடுத்துட்டு நாங்கள் வந்து பின்பக்கம் கட் பண்ணியாச்சு. இதுல வந்து நீங்க இன்னைக்கு எல்லாம் என்னதுக்கு நாங்க இப்படி சாரி இந்த மேல் துணியில வந்து இந்த நல்ல துணியில வந்து நாங்க இப்படி எக்ஸ்ட்ராவா விடுறோம்னு சொல்லி ஒரு சில இந்த சாரிகள் வந்து அதாவது நூல் இழுபட்டு கொண்டு வரும். நாங்க தைக்கும் போதே நிறைய நூல் இழுபட்டு கொண்டு வரும். அப்ப அதனாலதான் நாங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூடுதலாக விட்டுட்டு நாங்க தைக்கும் போது அது சரியாக நாங்க தைச்சு போட்டு மிகுதியெல்லாம் கட் பண்ணி விட முடியாது. இது வந்து பின்பகுதி. இனி நாங்கள் வந்து முன்பகுதியை கட் பண்ணுவோம். பகுதி இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது ஹாட் மாடல் எடுக்கணும் மேலுக்கு, அதாவது முன்பகுதிக்கு மட்டும்தான் இந்த ஹாட் பகுதி வரப்போகுது, அதாவது ஹாட் மாடல் வரப்போகுது. இதுக்கு நான் வந்து அதாவது இந்த முன்பகுதி பீஸ் நாங்கள் எவ்வளவு கட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றா போல நான் இதில் எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பகுதியை நான் அதாவது முன்பகுதியை நான் இதில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ஓப்பன் பகுதி வரப்போகுது, அந்த சைட்டு பகுதி நாங்கள் கட் பண்ணின இந்த பகுதி ஓப்பன் பகுதிக்கு வரப்போகுது. இது வந்து அதாவது நாங்கள் தைக்கிறதுக்காண்டி இப்படி 1 சென்டிமீட்டர் நாங்கள் உள்ளுக்காக எடுத்துட்டு அதாவது இதில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த ஓப்பன் பகுதி முன்னுக்கு 1 சென்டிமீட்டர் வரப்போகுது. அதை நாங்கள் இதில் வந்து முன்னுக்கு அதாவது மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதை வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இனி இது இந்த அளவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் மார்க் பண்ணுவோம். அதாவது ஷோல்டர் அதே நேரம் இந்த ஆர்ம்ஹோல் சைடு எல்லாமே நாங்கள் இதில் மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பகுதி இந்த மேல் பகுதியை நான் இதில் எடுக்கிறேன். அதாவது 1.5 சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன். எடுத்து போட்டு நாங்கள் இனி இதில் வந்து இந்த கட்டிங்கை நாங்கள் கீற வேணும். அதாவது அவங்க 1.5 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு நாங்கள் இதை வந்து இப்படி நீர் போட்டு கீறிட்டு 8 சென்டிமீட்டருக்கு நான் எடுக்கிறேன். 8 சென்டிமீட்டர் எங்களுக்கு இந்த நேருக்கு வரப்போகுது. அதாவது இந்த கழுத்து பகுதியிலேருந்து கீழ் பகுதிக்கு தான் வரப்போகுது. இந்த டிசைன் நாங்கள் போடுறதை பார்க்கலாம். அதாவது இது வந்து ஓப்பனுக்குள்ளே வரப்போகுது. இதில் வந்து வளைவுக்குவாக நாங்கள் எடுத்து போட்டு இந்த மாடல் எடுக்கணும். அதே நேரம் வந்து இதுல இருந்து நாங்கள் இப்போ தச்சு முடிஞ்ச அப்புறம் இந்த முன்னுக்கு வந்து ஓப்பன் வரப்போகுது. இதுக்குள்ள ஓப்பன் இதில் வந்து இந்த டசில் நாங்கள் கட்டமா போலான்னு எடுக்க போகிறோம். அப்போ அப்படி இது கேட்க நாங்கள் என்ன வடிவுக்கு நாங்கள் எடுக்க போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல எடுப்போம். பாருங்கள் பார்க்கலாம். எப்படியும் எடுக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல எடுக்கலாம். இதுல இருந்து அதாவது 1 சென்டிமீட்டர் நாங்கள் அப்படி விரிவாக எடுக்கணும். அப்போதான் இந்த கோட் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கும். இதில் வந்து இந்த மேல் பகுதியிலிருந்து இப்படி விரிவாக வரப்போகுது. விரிவாக வந்து இதில் அப்படி வளைவுவாக வரப்போகுது. உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல எடுக்கலாம். இப்போ நீங்கள் அதாவது இந்த மெத்தடை நீங்கள் அதாவது பேசிக்காக பழகிறீங்க, நீங்கள் நார்மலாக நான் காட்டுற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தச்சு நல்லா பழக்க தொடங்கின பிறகு இந்த மெத்தடுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோட் மாடலுக்கு மேலுக்கு கோட்டுக்கு வரப்போகுது. அதாவது இப்போ ரெண்டிங்காக போகிற ஒரு மாடல் தான். உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சிருக்கும் இது எந்த மாடல்னு சொல்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் இன்னைக்கெல்லாம் சின்ன குட்டிக்கும் நாங்கள் இப்படி ஒரு மாடல் போடணும்னு சொல்லி இது அவங்க எனக்கு தந்த இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அவங்களுக்கு செய்து கொடுக்க போகிறேன். அவங்க வந்து இதில் ஆரி ஒர்க் செய்ய போறீங்க. அப்போ நான் வந்து தச்சு போட்டு கொடுக்க முடியாது, அவங்க ஆரி ஒர்க் செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் இனி தைக்கிற வீடியோ பார்க்கலாம். தைச்சு முடிஞ்சதாவது முன் கோட் பகுதி இப்படி தான் இருக்க போகுது. இதில் வந்து நாங்கள் டசில் வச்சு இப்படி கட்டமா போல எடுக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தா அவர்கள் வந்து இதே மாடலான எடுத்து அதாவது தச்சு திரைச்சிருந்தவர்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தச்சிருக்கிறேன். இதில் வந்து அவர்கள் ஆரி ஒர்க் செய்ய போறார்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி வந்து மிகுதியை பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவ் பகுதி தான் தைக்க போறேன். வாருங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்லீவ் வந்து நான் அதாவது 1 சென்டிமீட்டர் பகுதி எடுத்து நாங்கள் ஸ்லீவுக்கு எடுத்து போட்டு நாங்கள் சுற்றி வர தைச்சிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஸ்லீவ் பகுதியை இப்படி நடுவாக மடிச்சிட்டு இதில் மார்க் பண்ணணும். அதாவது கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஸ்லீவ் இவ்வளோத்துக்கு இந்த நாங்கள் பஃப் கை எடுக்க போகிறோம், அதாவது பஃப் இந்த சுருக்கு எடுக்க போகிறோம்னு சொல்லி அதை நாங்கள் இதில் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டோம்னா அவ்வளோத்துக்குள்ள எங்களுக்கு இந்த சுருக்கு வரப்போகுது. இதுல இருந்து நாங்கள் இவ்வளோத்துக்கு வர சென்டருக்கு வந்து அதுக்கு பிறகு இங்காலையும் நாங்கள் இந்த சுருக்கு எடுக்க போகிறோம். பாருங்கள் பார்க்கலாம். இதில் இப்போ நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து சின்னனாக நாங்கள் இந்த சுருக்கு எடுத்துக்கொண்டு வரணும். சின்ன குட்டி குட்டியாக இப்படி தான் வரப்போகுது. இந்த நடு சென்டர் மட்டும் நாங்கள் இப்படி எடுத்துக்கொண்டு வரணும் சுருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் இப்படி அதாவது இப்படி எதிராக இந்த சுருக்கு இப்படி எடுத்துக்கொண்டு வரணும். அப்படி எடுத்துக்கொண்டு வரும்போது இந்த சுருக்கு வந்து நல்ல பஃப் கையா அந்த நல்ல சுருக்கு நல்ல இதா அந்த அதாவது நல்ல பெருசா கொஞ்சம் பஃபா அதாவது இதாக இருக்கும். இப்படி எடுத்து கொடுத்து வரும். அது இது நாங்கள் சும்மா நோமலாக நாங்கள் ஒரே சேப்புக்கு எப்படி நாங்கள் தைச்சு கொண்டு போவோமாக இருந்தால் எடுத்து தைச்சு கொண்டு போவோமாக இருந்தால் அதாவது அந்த சுருக்கு வந்து மிகவும் அழகாகவும் இருக்காது. அந்த கொஞ்சம் அந்த இப்படி அந்த மேலுக்கு அந்த உப்பின மாதிரியும் இருக்காது. அப்போ அதனால நாங்கள் இப்படி இந்த நடு சென்டருக்கு வந்த பிறகு திருப்பி நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து தைக்கலாம். பாருங்கள், மெதுவாக ஒவ்வொரு பகுதியாக எடுத்து போட்டு தைக்கலாம். சின்னனாக நாங்கள் எடுத்து கொண்டு இது நடு சென்டரோட இவ்வளோ. அதுக்கு பிறகு அதுக்கு எதிராக திருப்ப
இப்போ நாங்கள் இதில் என்ன சுருக்கு எடுத்து முடிஞ்சது இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்கும். அதாவது நாங்கள் இப்படி ஒரே நேரத்தை நாங்கள் எடுத்து வந்திருந்தா இந்த சுருக்கு வந்து ஒஃபன், அதாவது இந்த நல்லா உப்பி வராது. இப்படி இருக்கும்போது இப்போ அழகாக இருக்கும். இனி நாங்கள் வந்து இந்த கீழ் பகுதியில் இதே மாதிரியே நாங்கள் சுருக்கு எடுக்கணும். சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் அதாவது சின்ன சின்னதாக எடுத்துக்கொண்டு வரணும். எப்படி சின்ன சின்னதாக எடுத்துக்கொண்டு வரணும் வாங்க பார்க்கலாம். இப்படித்தான் வரப்போதும் தச்சுட்டு பார்க்கலாம். இப்படிதான் இருக்க போகுது. நல்ல சின்ன குட்டியாக இருக்க போது இந்த பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மேல இருக்கிற இந்த பீஸ்களை கட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரியே நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த 2 ஸ்லீவ் பகுதியும் நாங்கள் தைச்சது இந்த பஃப் கை மிகவும் அழகாக சின்ன குட்டியாக தைச்சதான் பாருங்க. இனி நாங்கள் வந்து 3 பகுதி நாங்கள் தைக்கொண்டு பாருங்கள். இதை இப்படி திருப்போம். திருப்பிட்டு படிமான தையல் போடுவோம். இதில் இப்போ நாங்கள் படிமான தையல் போட்டாச்சு. போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இந்த கழுத்து பகுதி. அதே நேரம் வந்து நாங்கள் முன் பகுதி நாங்கள் தைப்போம் பாருங்கள். இப்போ முன் பகுதி கழுத்து பகுதி தைக்க போகிறோம் பாருங்கள். இதில் உங்களுக்கு இந்த கழுத்து பகுதி இப்படி வச்சு தைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் குண்டு பின் சுற்றி வர இதில் குண்டு பின் நீங்கள் குட்டிட்டு அது பிறகு தைக்கலாம். இப்படி தான் இந்த கழுத்து பகுதி பகுதியை தைச்சிட்டு நாங்கள் திருப்பும் போது ஈஸியாக இருக்க வேண்டும். அதாவது கீழ் இந்த பகுதியை நாங்கள் நீராக தைச்சிட்டு பார்க்கலாம். இனி நாங்கள் வந்து இந்த பகுதியும் இதே மாதிரியே தைச்சிட்டு பார்க்கலாம். அதாவது இதில் இந்த சோல்டர் பகுதியை ஜாயின் பண்ணிட்டு தைக்கலாம். ஃபோர்ட் மாடலையும் இதோடைய சேர்த்து தான் தைக்க வேணும். இப்படியும் வச்சு அதாவது இதில் வந்து டசல் கட்டமா போல பாருங்கள் பார்க்கலாம். தைச்சிட்டு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் இதோட அதாவது இது வந்து கழுத்துக்கு நாங்கள் சுற்றி வர படிமான தையல் போட்டுட்டு தான் திருப்ப வேணும். இந்த படிமான தையல் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். பகுதியை எப்படி திருப்பி போட்டோம். இனி நாங்கள் வந்து அதாவது இதுக்கு மேலே இந்த நல்ல பகுதி, இந்த முன் பகுதி நல்ல பகுதிக்கு மேலே இந்த பின் பகுதி நல்ல பகுதி இப்படி வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த பகுதியை எப்படி திருப்பி அந்த லைனிங் பகுதியை இப்படி திருப்பி இப்படி இருக்கணும். இதுக்கு பின்பக்கமாக இருக்கணும். பின்பக்கமாக இப்படி இருக்கும்போது என்னென்ன இந்த சோல்டர் வந்து நாங்கள் இந்த ஜாயின் பண்ணுறது வந்து உள்ளுக்காக போகும். இந்த பிசறு தன்மையெல்லாம் வெளியில வராது. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இப்படி உள்ளுக்காக திருப்பி போட்டு இப்படி வச்சுட்டு இப்படி மூடி எடுக்கிறது. இப்படி எடுக்கும்போது இந்த பிசறு தன்மையெல்லாம் வராது, உள்ளுக்காகவே போயிடும். இனி நாங்கள் வந்து தைக்க வேண்டியது. இப்போ வந்து நாங்கள் இப்படியே திருப்ப முடியும். இந்த பகுதி இப்படி திருப்பினா இப்படி தான் இருக்க போகுது. இப்படி தான் இருக்க போகுது இந்த சோல்டர் பகுதி. இது வந்து நாங்கள் கட் பண்ணுவோம் தெரியாது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி இந்த சைடு எடுத்து விட்டாங்க. அந்த பகுதி அது வந்து கட் பண்ணிட்டா சரி. கட் பண்ணி போட்டு நாங்கள் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் நாங்கள் போடலாம். அதே நேரம் வந்து இதில் வீ தையல் இருக்குது. இந்த வீ தையல் தான் நான் இதில் போட போகிறேன். இந்த நூல்கள் வந்து விக்ரம் பாதவரை. ஓகே பாருங்கள், இந்த பகுதியை தைச்சிட்டு பார்க்கலாம். இதோட சேர்த்து நாங்கள் இங்கே கீழ் பகுதி அதாவது இந்த கீழ் வீதி பகுதியும் சேர்த்து தைக்க போகிறோம். வச்சுட்டு இப்படி தைக்கும் போது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு இங்கே கீழே இந்த வீ பகுதியை அதாவது இந்த வீதி பகுதியை நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இனி நாங்கள் வந்து இந்த ஸ்லீவ் பகுதி பொறுத்துறதை பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் பகுதியின் இந்த ஒஃப் கையின் நடு செஞ்ச எடுத்து நாங்கள் இந்த ஷோல்டரில் நாங்கள் இதில் வச்சுட்டு அதுக்கு பிறகு சுற்றி வர நாங்கள் தைக்கணும் பாருங்கள் பார்க்கலாம்.
இப்படி தான் இருக்க போகுது ஸ்லீவ். நல்ல ஒரு சின்ன குட்டியாக சின்ன குட்டி ஸ்லீவ் மிகவும் அழகாக இருக்கும்போது வர பார்க்கலாம். தச்சு முடிச்சுட்டு நான் வந்து இந்த சைட்டை போய் ஜாயின் பண்ணணும். இப்போ நாங்கள் திருப்பி போட்டு பார்த்தா இப்படி தான் இருக்க போகுது. சின்ன ஒரு குட்டியான கை வந்து மேலே இப்படி தான் வரப்போகுது. இது முன் பகுதிக்கு வரப்போகுது. நான் வந்து மெட்ட கை அதாவது மெட்ட ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் மிகவும் அழகாக தைக்க முடிஞ்சது. இந்த அதாவது 31வது நாள், அதாவது பிறந்து 31வது நாள் குழந்தைக்குரிய அதாவது பட்டு பாவாடை சட்டை மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி உன குழந்தைகளுக்கு தைச்சு கொடுங்கள். நான் இதில் வந்து கை அதாவது ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தைச்சு உன குழந்தைகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து அதாவது கோட் மாடல் தான், அதாவது கோட் மாடல் தான் எடுத்துருக்கிறேன். பின்னுக்கு இல்லை, முன்னுக்கு தான் கோட் மாடல். பின்னுக்கு வந்து அதாவது பட்டன் அதாவது நாங்கள் மாடல் வச்சு தைச்சிருக்கிறேன். மிகவும் அழகாக தைச்சிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தைங்கள். இதுக்கு வந்து நான் லேஸ்கள் எதுவுமே வைக்க வேண்டாம் என்றாச்சு. என்னென்ன அவங்க அதாவது ஆரி ஒர்க் செய்ய போறாங்களா, அப்போ அதுக்காண்டி நான் இந்த மாடல் அவர்கள் கேட்ட மாடலே நான் தைச்சு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாவாடை நான் முதல்ல உங்களுக்கு முதல் நான் கட்டிங் எடுத்து இந்த பட்டு பாவாடை நம்ம எல்லாம் தைச்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் தைச்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி தைச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.